உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகன் படம் எப்போதான்பா வரும்? அப்படி என்னதான் சென்சாரில் பிரச்சனை, ரிவர்சிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டாங்களா? சரி, இதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், முக்கியமான ஒரு விஷயம். 2023 அக்டோபர் நவம்பர் மாதம் 2023 பாரத பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு புகார் கடிதம் போகுது. மகாராஷ்டிரா முதல்வருக்கும் ஒரு புகார் கடிதம் போகுது. பொதுவாக அந்த புகார் கடிதங்கள் போனால் அதுக்கு ஒரு அரசு அலுவலர்கள் ஒரு குழு இருப்பாங்க. அவங்க பரிசீலனை பண்ணி பார்ப்பாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிரதமருடைய செயலாளருக்கோ அல்லது முதல்வருடைய செயலாளருக்கோ அல்லது சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமானதான் நேரடியாக அவங்களுக்கே கூட அனுப்புவாங்க. அப்படி பிரித்து அந்த புகார் கடிதங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுது. இமிடியட்டாக அது பிரதமருடைய தனிச் செயலாளர், மகாராஷ்டிரா முதல்வருடைய தனிச் செயலாளருடைய பார்வை கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னு அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதிர்ச்சி ஆகுது. ரைட், அது சம்மந்தமான ஆக்ஷன் எடுங்க, அது விசாரிங்க அப்படின்றாங்க. விசாரித்த பிறகு உண்மைதாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது இந்த வழக்கை சிபிஐ எடுத்து விசாரிக்கிட்டோம் அப்படின்போது இந்தியா முழுக்க அது பெரும் செய்தியாக மாறுகிறது. இது எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இது சரி, புகார் கடிதத்தை அனுப்புதுன்னா அந்த புகார் கடிதத்தில் என்ன இருக்குது? அந்த புகார் கடிதத்தில் இது மாதிரி முக்கியமாக அந்த புகார் கடிதத்தை எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, அது எழுதுனது ஒரு சவுத் இந்தியன் நடிகர், குறிப்பாக தமிழ் நடிகர் விஷால் தான், வேறு யாரும் இல்லை. அவர் என்ன குறிப்பிட்டு எழுதியிருக்காருன்னா, ஐயா, தமிழில் நான் மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் தயாரித்தேன், நடித்தேன். அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை ஹிந்தி பதிப்பிற்காக, ஹிந்தி டப்பிங்காக நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே சென்சாருக்கு அந்த படத்தை அனுப்பிச்சி வச்சேன். அந்த சமயத்தில் எனக்கு அந்த சென்சாருக்குள்ளே ஒரு இடைத்தரகர், ஒரு பெண், மேனகான்னு நினைக்கிற பேர், ஒரு பெண் என்னை தொடர்பு கொண்டு மொத்தம் 6.5 லட்ச ரூபா கொடுத்தா இமீடியட்டாக உங்களுக்கு சென்சார் கிடச்சிடும். 6.5 லட்ச ரூபாய்க்கு என்னம்மா கணக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த சென்சார் பார்க்குற அதிகாரிகளுக்கு 3 லட்சம், சர்டிஃபிகேட்டுக்கு வரும் 3.5 லட்ச ரூபா கொடுத்துருங்க, இந்தியில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. இது மும்பை அலுவலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. கொடுத்தது என்னென்னா, விஷால் அதை வங்கி மூலிமா, பேங்க் மூலிமா கொடுத்துருக்காரு. கொடுத்து முடிச்சுட்டு அவர் பிரதமருக்கும் மகாராஷ்டிரா முதல்வருக்கும் அந்த கடிதத்தை எழுதுகிறார். அந்த வங்கி கணக்கோடு சேர்த்து ஆதாரத்தோடு அனுப்பினல்ல, அதில் என்ன அனுப்புகிறாரு தான் சொல்கிறார். ஐயா, நான் ஒரு படம் தயாரித்தேன், தமிழில் தயாரித்தேன், அதை ஹிந்தியில் டப் பண்ணலான்னு பார்த்தேன். இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சென்சார் இப்படிலாம் இயங்குதா? உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. நீங்கள் பாம்பேயில் இருக்குது, உங்கள் முதல்வர், மகாராஷ்டிரா முதல்வருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு இம்மிடியட்டாக அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். 3 அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த இடைத்தரகரும் கைது செய்யப்படுகிறார். இது ஒரு தில்லு தான். இது எல்லாருமே பெரிய அளவில் பேசினாங்க. இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய இதுவாச்சு. பாலிவுட்லாம் கூட என்னாச்சு, யார் அது ஒரு சவுத் இந்தியன் நடிகர், ஒரு தமிழில் இருக்கிற நடிகர் இவ்வளோ பெரிய துணிச்சலா அப்படின்னு இது துணிச்சல், அசட்டு துணிச்சல் எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு பண்ணுறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் இல்லைங்களா? அப்புறம் நீங்கள் விஷால் 1000 விமர்சனம் பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம். அவர் சாப்பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு ப்ரே பண்ணதை பக்கத்தில் யோகி பாபு பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி சிரிக்கலாம். அதை மீம்ஸாக எடுத்து போடலாம். இன்றைக்கி வரைக்கும் அந்த வைரல் வீடியோவாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு சென்சார், ஒரு மத்திய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் அப்படின்போது இது மாதிரி நடந்திருக்குதுன்னு ஆதாரத்தோடு சொல்லும் பொழுது அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி அதன் பிறகு ஒரு ஜீவோவே போடுறாங்க. யாரும் எதையும் வாங்கக்கூடாது, எந்த பரிசு பொருளும் நீங்கள் தொடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான உத்தரவு. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் சமீபத்தில் நடந்தது. அதில் தலைவராக தமிழ்குமரன் ஜெயிச்சிருக்கார். அப்புறம் மற்ற நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. அந்த தேர்தலே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வருஷமும் பயங்கரமாக நடக்கும். பயங்கரமாக அடி, ஒரு வருஷம்லாம் பொட்டியெல்லாம் தூக்கி போயிட்டாங்க. இப்போ பழைய ஃபிலிம் சேம்பரில் நடந்தப்போ பொட்டியெல்லாம் தூக்கி போயிடும். அதுக்கப்புறம் தான் ஓய்வு பெற்ற நீதிபதி, அப்புறம் ஒரு அண்ணா நகரில் உள்ள ஒரு கல்லூரி, போலீஸ் பாதுகாப்பு, அடையாள அட்டை எல்லாத்தையும் அது பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய பவரான ஒரு இடமா, இதில் அவ்வளோ பெரிய வருமானம்லாம் இருக்கா அப்படின்லாம் அது ஒரு தனி கதை. ரைட்டு, ஓகே, அதுக்குள்ளே இருக்கலான்னு. அப்போ எல்லாம்
பெரிய எல்லா பிரபலங்களும் வந்து ஓட்டு போட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து அவரும் தயாரிப்பாளர் தான். அது ஓட்டு போட்டு தயாரிப்பாளர் சங்கம் நீ இப்படிலாம் பண்ணோம், சிறு தயாரிப்பாளர்கள் என்ன மாதிரியான உதவி பண்ணலாம் எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருந்தாங்க. இல்லை விஷால் ஓட்டு போட வருவாரா அப்படின்னு கூட யாரும் எதிர்பார்க்கல. இதுக்கு ஒரு தில்லு வேணும். காரணம் என்னன்னா, விஷால் மீதான குற்றச்சாட்டு. அவர் இதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தபோது இந்த வைப்பு நிதி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு பெரும் தொகையை வந்து ஊழல் பண்ணிட்டாரு, அல்லது வந்து கணக்கில் காட்டாமல் செலவு பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் கணக்கு காமிங்க அப்படின்றாங்க. விஷால் அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி ரூபாய் வழக்கு ஒன்று இருக்குது, கடன் வழக்கு ஒன்று இருக்குது, கோர்ட்டில் இருக்குது. இப்படியானப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நான் ஒரு ஆள் தான் ஓட்டு பண்ணணுமா, ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, அங்கே போய் மீடியா முன்னாடி நாம் பேச வேண்டியது இருக்கும், இது சம்மந்தமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அதை எடுத்து பெருசாக்குவாங்க, அதை வந்து மீம்ஸ் போடுவாங்க, அது ஃபேஸ்புக்கில் ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடுவாங்க. எதுக்கு நம்ம பாட்டுன்னு இருந்துருவோம், இல்லை வெளியூரில் ஷூட்டிங்கில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓட்டால் என்ன அங்கே வந்து மாறுதல் ஏற்படும் போது, மாற்றம் ஏற்படும் போதுன்னு விஷால் நினச்சிருக்கலாம். ஆனால் அதை மீறி வந்துட்டார். அவர் வந்து ஓட்டும் போட்டார். ஓட்டு போட்டவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, இதெல்லாம் விட்டாங்க. சரி, ஜனநாயகன் படத்துக்கு என்னதாங்க பிரச்சனை, ஏன் சென்சார் வந்து அந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், ரிவைசிங் கமிட்டியில் ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை விஷால் கிட்ட வச்சோன்னே அவர் தடாலடியாக ஒரு பதில் ஒன்று சொல்கிறார். என்னென்னா, இது சாத்தியம் இல்லையான்னு தாண்டி இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் கிட்டத்தட்ட 1500-600 உறுப்பினர்கள் இருக்காங்க. பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தானே. ஒரு படத்தை, ஒரு பெரிய ஹீரோ படத்தை ஒட்டுமொத்த தேட்டருக்காரங்களாம் இந்த படம் வந்தால் தாங்க நாங்கள் கொண்டாட முடியும், இந்த படம் வந்திருந்தால் நாங்கள் பொங்கலை கொண்டாடி இருப்போம். இப்போ பாருங்கள், வந்து பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் வந்துடுச்சு, எந்த படமும் தேட்டருக்காரங்களும் ஒரு பெரிய லாபம்ன்ற சொல்ல அளவுக்கு இல்லை. அதை தேட்டருக்காரங்களே சொல்கிறாங்க. ரைட்டுங்க, சொல்லுவாங்கள்ல ஊரில் ஏதோ கைக்கு வாங்கி போதுங்க, ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு இருக்குங்க அப்படின்னு. சில பேரில் பார்த்தீங்கன்னா என்ன, எப்படிங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குன்னா, ஏதோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்குங்க, அது பண்ணு போயிட்டு இருக்குங்க பழப்பு, 10 ரூபா வந்தால் 11 ரூபா செலவாக இருக்குது, அப்படி இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்குங்கன்னா அந்த நிலைமையில் தான் திரையரங்கு உரிமையாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு ஜனநாயகன் தான். என்ன சொல்கிறாரு இவர் விஷால், இருக்கிற 1500-1600 தயாரிப்பாளர் அந்த உறுப்பினர்கள்லாம் போய் சென்சாரை அந்த அலுவலகத்தை போய் முற்றுகையிடுங்கன்றார். வந்து போய் முற்றுகையிடுங்க, கேளுங்க, நீங்கள் கேட்டால் தானேங்க அப்படின்னு. அது எப்படிப்பா வந்து சென்சார் இது போய் முற்றுகையிட முடியும், அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வராதா, அது சுதந்திரத்துக்கான எதிரான விஷயமாக மாறாதா, இல்லை கேபிஎன் நிறுவனத்துக்கு அது எதிராக மாறாதா, ஜனநாயகம் மேலே இன்னும் கோபம் அதிகமாகுமே, என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்லுவாங்க வந்து கழகம் பிறந்தால் தான் வழி பிறக்குன்ற மாதிரி. இப்போ இந்த விஷால் சொல்லும்போது சில பேர் அங்கேருந்த பத்திரிகையாளர் முடுமுடுத்தது என்னென்னா, விஷாலாக இருந்தார்னா போய் அதை முற்றுகிட்டுருவார்ப்பா, நல்லதோ கெட்டதோ அது தப்போ ரைட்டோ தாண்டி சொன்ன பதில் ஒன்று இருக்குது இல்லைங்களா. அதுதான் இங்கே எங்கள் ஊர் பூரா திருட்டு விசிடி பிரச்சனை. திருட்டு விசிடின்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே திரும்பினாலும் திருட்டு விசிடி வந்து அதை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஆளாளுக்கெல்லாம் கிளம்பி போய் பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த திருட்டு விசிடியெல்லாம் தமிழ் சினிமாவே வந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்குது, ஒழிக்கிறதுக்கே முடியாதா அப்படின்னு. திடீர்னு விஷால் என்ன பண்ணிட்டாரு, இந்த பெரம்பலூர் அரியலூர் பகுதியெல்லாம் போயிட்டு எங்கெங்கெல்லாம் கடை இருக்குதோ அங்கே கூட ஒரு போலீஸ்காரர் வருவார். போயிட்டு என்ன பண்ணுறது, கடையில் போயிட்டு ரைடு பண்ணுறது. இவர் ரைடு பண்ணி விசிடி வச்சுங்கிறியா எடு, அவங்களுக்கு என்ன வேணும், பெரிய அதிர்ச்சி ஆகிடும். ஒரு நடிகர் உள்ளே வந்தார், இதில் அதெல்லாம் கூட வீடியோ வந்துருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து விஷாலுக்கு நெருக்கமான சில வெல்விஷர்ஸ், சினிமாவில் உள்ள அனுபவசாலிகள் என்ன சொன்னாங்க, இது நீங்கள் என்ன தான் போலீஸ் பாதுகாப்போடு போனால் கூட விஷால் வந்து இப்போ ஒரு ஏரியாவுக்குள்ளே, இப்போ வந்து ஒரு ஊரில் அவன் பெரிய ஆளாக இருக்கலாம், அல்லது அவன் வம்புக்காரனாக இருக்கலாம், அவன் பின்னணியில் வேற ஒரு இதுவாக இருக்கலாம், இல்லைன்னா அவனுக்கே என்ன ஆகிடும், எங்கேயோ ஒரு நடிகன் என் ஊருக்குள்ளே வந்து என் கடையில் நான் செல்வாக்கான ஆள், அந்த ஊரில் பெரிய தர்றான், நீ ரைடு பண்ணுறியான்னு சொல்லி ஏதாவது ஒன்று எக்கு தப்பாக நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறது. இது ஒரு ஆர்வமாக அல்ல ஆர்வ கோளாறில் நடக்கிற விஷயமா வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செய்யாதீங்க, இது வேணாம், அது பார்த்துப்பாங்க, போலீஸ் பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, இன்னும் கோரிக்கை வச்சாச்சு நம்ம அப்படின்னு சொல்லி அது அப்புறமா திருட்டு விசிடி அப்புறமா வந்து வெப்சைட்டில் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் வேறு விதமாக மாறிடுச்சு. இன்றைக்கி ரைட்டு, இன்றைக்கி நல்லா இருந்தால் தேட்டரில் வந்து பார்க்குறோம், இல்லைன்னா ஓடிடியில் பார்த்துட்டு இப்போ ஓடிடி திட்டிகிட்டு இருக்காங்க, அந்த கதைக்குள்ளே போக வேணாம். இப்படி தடாலடியாக ஒரு விஷயம் செய்யக்கூடியவர் வந்து விஷால். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே மதகஜராஜான்னு ஒரு பட ப்ரொமோஷன் நடக்குது. இப்போ 12 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான விழா வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து ஒரு நட்சத்திர ஓட்டல் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு விஷால் வந்து வந்துட்டார், முகம்லாம் வீங்கி போயிடுது, கண்ணாடிலாம் பெருசாக இருக்குது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு உண்மையிலே உடம்பு சரியில்லையே, அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை,
அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு நடிகராக இருந்திருந்தால் நிச்சயமாக செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்து 12 வருஷம் கழிச்சு நம்ம படம் வருது, இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் இது நடத்திக்கிட்டு இருக்காங்க, நாம் ஏன் போனோம், விடியா நம்ம உடம்புல தான் இப்படி இருக்குது, கையெல்லாம் ஆடுது, அங்கே சுற்றி வந்து முன்னையாவது ஒரு 2 கேமரா 3 கேமரா இருக்கும், இப்போ 200 250 கேமரா சுற்றி நிற்குது, நம்மளை படம் பிடிச்சி இமீடியட்டாக வைரல் ஆக்கி விட்ருவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இதுக்குள்ளே வந்தார், கை நடுங்கின்னு பேசினார், அது பெரும் பொருளாக மாறிச்சு. விஷாலுக்கு என்ன ஆச்சு, விஷாலுக்கு அதுவா இதுவா அந்த நோயை இவங்களே பல பேர் வந்து டாக்டராக மாறி அவருக்கான அந்த நோய்கள் எல்லாம் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷாலே ஒரு விளக்கம் கொடுத்தார், வந்து எனக்கு உடம்பு தாங்க சரியில்லை, அதுக்காக உடம்பு சரியில்லைன்னதுக்காக ஒரு 12 வருஷம் கழிச்சு அந்த படம் வருது, ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் வந்தேன், நான் இப்படி தான் வந்தேன், சரி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க, போட்டுங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ அவருடைய அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது புருஷன் அப்படின்னு ஒரு படம். ஆனால் விஷாலுக்குன்னு எங்கேருந்து தலைப்பு கிடைக்குதுன்னு தெரியலிங்க. ஆம்பளை புருஷன் இல்லை, இதுவாக சொல்லலை, சுந்தர் சி டைரக்ஷனில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அப்படி தலைகீழ அப்படி பத்மாசனமாக நான் தெரியல, அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கயிறை பிடிச்சி அப்படி தொங்குற மாதிரி, நான் பழைய விஷாலா ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கேயா பாருங்க அப்படின்னு. இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்ன வேணாலும் என்னை விமர்சனம் பண்ணிங்க, என்ன வேணாலும் என்னை கேலி பண்ணிங்க, என்ன வேணாலும் என்னை வந்து மீம்ஸ் போட்டுங்க, ஆனால் நான் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் எதை பற்றி நான் கவலைப்படலேன். அந்த இந்த சென்சார் பிரச்சனையில் விஷால் படமாக இருந்திருந்தால் ஒரு 1000 1500 தயாரிப்பாளர் கூட்டு போயிட்டு அந்த சென்சார் ஆஃபீஸை வந்து முற்றுகிட்டு இருப்பாரோ இன்னொன்று தெரியல வந்து கண்டிப்பாக. ஆனால் இது சொல்கிறதுக்கான காரணம், உடனே வந்து விஜய்க்கு வீரம் இல்லைன்றீங்களா, விஜய் போய் இதை கேட்க மாட்டான்றாரா, விஜய் வந்து நீங்கள் வந்து தூண்டி விட்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. விஜய் இப்பொழுது அரசியல் தலைவராக மாறியிருக்கிறார், தாவேகாவுடைய தலைவராக மாறியிருக்கிறார், கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கி தமிழக அரசியல் ஒரு முக்கிய இடத்துல இருக்கார். அவர் போய் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்போ எதுவுமே கருத்து சொல்லலை, அதுக்கே ஒரு விமர்சனமாக இருக்குது. ஏன்னா உங்கள் படம் தான் என்னங்க 500 கோடி செலவாயிருக்குது, ஒரு கருத்தும் சொல்ல மாட்டேன்றீங்க, ஒன்றும் பேச மாட்டேன்றீங்க, மறுபடியும் தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து கேஸை போடுது, மறுபடியும் வாபஸ் வாங்குது, மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது, நீங்கள் என்னத்தை தான் வாயை திறக்கிறீங்க அப்படின்னு. விஜய் எது பேசினாலும் அது அரசியலுக்கு எதிராக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமாக அது மாற்றி விடப்படும், ஜனநாயகன் அங்கே அமுங்கி போயிடும், அதனால தான் அவர் வாயை திறக்கலை. இதே நடிகர் விஜயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பார், ஏதோ ஒரு பேசியிருப்பார், வந்து ஒரு நிகழ்ச்சியிலாவது பேசியிருப்பார். சரி படம் எடுக்கட்டும், படத்தினுடைய அழுத்தம் என்னன்னு தெரியுது, அப்பட்டமே தெரியுது, இருக்கட்டும், அந்த படம் எப்போ வந்தாலும் கொண்டாடுறதுக்கு ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க, தியேட்டருக்காரங்களும் வெயிட் பண்ணுறாங்க, தயாரிப்புன்னு நான் கேள்விப்பட்டது என்னென்னா தயாரிப்பு நிறுவனம் ஒன்றும் கோச்சிக்கலையா வந்து இருக்கட்டும் சார் பரவாயில்ல, அரசியல் படம் என்னன்னு தெரியுது, உங்களுக்கான எதிர்வினையும் என்னன்னு புரியுது, அதனால் இருக்கட்டும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஷால் அப்படி செய்யக்கூடியவர் தான். ஆனால் அந்த தில்லு, அந்த மனுப்பக்குவம், அந்த ஒருமை இங்கு உள்ள சினிமா சங்கங்களுக்கும் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏன் வரவில்லை என்றால், இங்கு அரசியல் இதெல்லாம் போயிட்டா விஜய்க்கு ஃபேவரான ஆளுன்னு காமிச்சிடுவாங்க, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம மாறிவிடுவோமோ அப்படின்ற ஒரு பிம்பம் வந்துடும். நமக்கு என்ன வந்தது, பாம்பு தின்ற ஊரில் நடுத்துண்டு நமக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க போய்கிட்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி இதையும் போட்டு விஷால் சொன்னது மட்டும் ஒரு மீம்ஸாக, ஒரு கேலியாக, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வந்து உண்மையிலே விஷால் ஒரு தில்லானவர் தான். ஜனநாயகன் படத்தில் விஷால் ஒரு வேளை நடித்திருந்தால் அவர் போய் நின்று இருப்பார்னு எனக்கு தோணுது. வந்து விஜயும் ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் நடிகராக மட்டும் இருந்திருந்தால் அவரும் எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருப்பார், அதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றியிருப்பார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.